ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு வந்துருக்கேன். இது ஒரு பேட்டை எஃப்எஃப். சாண்டினி அப்படிங்கிற சிஸ்டர் செப்டம்பர் 26 உன்னோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த எஃப்எஃப்ஐ கொடுங்கங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஹாப்பி பேட்டே சிஸ்டர், ஹாப்பி பேட்டே, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக சேஃப்டியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். நீ கேட்ட மாதிரி டேட் அப்போ வச்சபடி தான் ஒரு ஏஜ் கேப் மேரேஜ் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஓகேடா சாண்டினி, நீ கேட்ட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஹாப்பி பேர்த்டே சிஸ்டர். இப்போ இந்த ஸ்டோரியில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். அப்புறம் நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயிண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குட்டியில் ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இதில் நம்மகிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன், நம்ம டேக்கு ஏஜ் 32 அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம டேக் ஏஜ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் யாரு கூடயுமே கமிட்டடில் கிடையாது. அதாவது ரிலேஷன்ஷிப், டேட்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிங்கிள் பர்சன் தான். நம்ம டேக்கி பேரண்ட்ஸ் மட்டும்தான். டேயோட ஃப்ரெண்டு நம்ம ஜிமின். ஓகேடா, அப்புறம் நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். ஜங்குக்கு 18 ஏஜ் இருக்கும். ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்காரு, 18 ஏஜ் ஆயிடுச்சு. ஜங்குக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸ்கூல் படிச்சிட்ருக்க ஸ்கூலில் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அது நம்ம சுகா. ஜங்குக்கோட ஃப்ரெண்டு நம்ம சுகா. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிக் கம்பெனியை தான் காட்டுது. இந்த கண்ட்ரிலே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி தான் காட்டுது. இப்படி காட்டுனா இப்போ அந்த கம்பெனியில் இருக்க எல்லா பர்சன்ஸுமே ரொம்ப பயந்து போய் ரொம்ப டிப்ரெஷனில் நடுங்கினபடியே எம்ப்ளாயிஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தோம். மேனேஜர்லாம் ஃபுல்லாக சொட்டிங்லேயே விட்டால் மயங்கி விழுந்துருவார்களுக்கு. அந்த அளவுக்கு பயங்கர சொட்டிங்கில் நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க மூமெண்ட்டை நியூவாக ஒரு எம்ப்ளாயி இந்த டே ஒர்க்குக்கு ஜாயின் ஆகிருப்பாங்க. எதுக்காக எம்ப்ளாயிஸ் எல்லோரும் இவ்வளோக்குள்ளே நர்வஸாக இருக்கிறாங்க? மேனேஜர் எல்லாரையும் பயங்கரமாக திட்டாரு. அவர் ஏன் மயக்கம் வர அளவுக்கு சூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கிட்ட, என்னாச்சு, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கின மாதிரி தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ப்ராப்ளமானுங்கிற மாதிரி அசால்ட்டாக கேட்குற. இப்போ பாரு, ஒரு டார்க் வைப்பு உள்ளே என்ட்ராகும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு டார்க் வைப்பு உள்ளே என்ட்ராகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொன்னால், இப்போ அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு 10 கார்ஸ் பிளாக் அண்ட் பிளாக்கில் செம்ம டார்க்காக செம்ம வைப்பாகவே உள்ளே என்ட்ராகுது. செம்ம ஃபாஸ்ட்டாக என்ட்ராகி நிற்கிறத பார்த்துட்டு மேனேஜர்லாம் அவ்வளோதான் ஃபுல்லாக சொட்டிங்லேயே கட்சி பச்சு ஃபேஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 10 கார்ஸ் யாருது? இந்த கம்பெனி சியோடது. ஓ, கம்பெனி சியோக்கிட்ட அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நாங்களாம் பயந்து துடிச்சிட்ருக்கோம், நீ நக்கலாக கேட்டுட்ருக்கேடா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை கேட்டோம். இல்லை, ஒரு டார்க் வைப்பு நீயே, அதான் என்னங்கிற மாதிரி கேட்டோம். சொன்னால் புரியாது, ஃபீல் பண்ணணும். இப்போ பாப்பா பாரு நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ அந்த காரில் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே செம்ம கோவமாக நேராக கம்பெனிக்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ மேனேஜர் தான் நோட் பண்ணப்படி இருந்தால் வந்த வேகத்திலே மேனேஜர் இருக்கிற 2 ஸ்லாப் வச்ச வேகத்திலே மேனேஜர் கீழே வந்தால் நம்ம ஜிமினா தான் பக்கத்தில் அந்த எம்ப்ளாயிஸ்லாம் உட்காரதுக்கு சேர் இருக்கும்ல, அந்த சேரை மூவ் ஆன் பண்ணிட்டு பட்டு தள்ளுறது. இந்தமாரி தள்ளணும். இப்போ அந்த சேரில் உட்காந்துப்படி கல்லுக்கு மேலே கல்லை போட்டு, ஏண்டா என்ன மாதிரிடா என் பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்? என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க? என்ன திமிரு இருந்தால் என் பிளேஸ்லேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபைலெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். எத்தனை டைம்டா உன்னை நான் விட்டு வைக்கிறது? மேனேஜர் ஆச்சே, என் டாடோட ஃப்ரெண்டு சொன்னாச்சேன்னு போனா போட்டுன்னு விட்டோம். என்ன திமிரு இருந்தால் இந்த டெண்டரை நீ கெடுக்கிற வேலை பாப்பானுங்கிற மாதிரி ஓங்கி ஒரு கிக்கு தான் இந்த மாதிரி கிக் பண்ணோம். அந்த பர்சன்ட் இப்போ நியூ ஒரு பர்சன்ட் என்ட்ரா இருப்போம்ல, அவனுக்கே செம்மையாக பயம் வந்துடும். என்ன, யார் இந்த பர்சன்ட் இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் சொன்னோம்ல ஒரு டார்க் வைப்பு, அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் நம்ம கம்பெனி சிஓ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கரெக்டாக பாயிண்ட் பண்ணோம். சேவாவாக இருந்துட்டு ஏதோ ரவுடி மாதிரி அடிக்கிறாரு. நீ புதுசாக இருக்குல்ல, போக போக சிஓ பற்றி ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ நம்மகிட்ட அப்படியே எழுந்து அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணி தூக்குறாரு. நம்பி தானே ஒர்க்கை கொடுத்தேன், என்னையே ஏமாற்றிட்டுருக்க? என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் என்னையே ஏமாற்றிட்டுருக்கேன்னா, ஜிமினே
பாத்தியா என்னையே மாட்டுறானே இவனை கண்டே பிடிக்க முடியாதுடா. ஃபர்ஸ்ட் டைம் நீ ப்ராப்ளம் பண்ண சொல்லி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா. போனா போடுன்னு விட்டா என்கிட்டயே வா எங்கே போச்சுட்ட ஹாரி அப்படிங்கிற மாரி ஹாரியை பிடிச்சி கட்டுனோம். இவன் வேற யார் மேலே இருக்க கோவட்டினாலும் என்கிட்டயே தான் காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிட்டே பக்கத்தில் வந்து இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நின்னான். இவனை இப்போவே இனி எந்த ஒரு கம்பெனிலுமே இவனுக்கு ஒர்க்கு கிடைக்காத அளவுக்கு வேலையை விட்டு மூவ் ஆன் பண்ண, இவனுக்கு ஒரு பிளாக் மார்க்கை வை, எங்கேயும் ஒர்க்குக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு 100% ரொம்ப பயந்து போய் முன்னாடி நில்றன் போட்டு வேண்டாம் அங்கே அந்த மாதிரி பண்ணாத நான் பண்ணது தப்பு, நான் அதுக்காக இந்த மாதிரி பிளாக் மார்க்லாம் வச்சு எனக்கு எந்த பிளேஸ்லையும் வேலை கிடைக்காத மாதிரி மட்டும் பண்ணிடுறது ப்ளீஸ் உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன். இந்த கம்பெனிலேருந்து நீ வெளியே ஃபயர் பண்ணி அனுப்புனாலே என்னை எந்த பர்சன்ட்டுமே ஒர்க்குக்கு எடுக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரி பண்ணினா அப்புறம் எனக்கு எந்த பிளேஸ்லையுமே ஒர்க்கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுற மூமெண்ட்டை நம்மகிட்ட நக்கலாக ரசித்து சிரிக்கிறாரு. டேய் கடறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மோக் எடுத்து ஸ்மோக் பட்ட வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே அந்த பசண்ட்டை நோட் பண்ணுறாரு. அவ்வளோ பயம் இருக்குதுல்ல, அப்போ ஏன் இந்த ஒர்க்கை பண்ண? நான் திங்க் பண்ணி டிசைட் பண்ணிட்டேன்னா நான் டிசைட் பண்ணது மட்டும்தான் நடக்கும், நடுவில் யார் திங்க் பண்ணாலும் நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி இப்படி 100% பிளாக் மார்க் வச்சு வேலையை விட்டு நம்மகிட்ட தூக்கிடுவார். இந்தமாரி தூக்கிட்டு நேராக சிஓ ரூமுக்குள்ளே போய் உட்காருதாரு. இந்தமாரி உட்காந்துருந்தேன். இப்போ அதில் ஒரு எம்ப்ளாயிஸ் நம்ம டேயை பற்றி கேட்டிருப்பாங்களே, அந்த பர்சன்கிட்ட நியூவாக என்ட்ரான எம்ப்ளாயி ஓல்டாக இருக்க எம்ப்ளாயிட்ட கேட்குறாங்க, பாஸ் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பாஸ் எப்போதுமே நம்ம கம்பெனிக்கு டைரெக்டாக வர்றது கிடையாது, ஏதாவது கம்பெனியில் ப்ராப்ளம்னா தான் இந்த பிளேஸ்க்கு என்ட்ராகுவார். அவர் கம்பெனிக்கு வந்துட்டாலே பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால தான் எல்லா எம்ப்ளாயிஸுமே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா எம்ப்ளாயிஸை யாரையுமே பாஸ் பனிஷ் பண்ண வரல, மேனேஜர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பாஸ் ஏதாவது அவருக்கு யாராவது அவரை சீட் பண்ணணும் ஏமாற்றணும்னு நினச்சேன். அது எந்த பர்சண்டாக இருந்தாலும் சும்மா விட மாட்டார், தேவைப்பட்டா கில் கூட பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து தேவைப்பட்டா கில் கூட பண்ணுவார். துரோகம் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் ஏமாற்றம்னா சுத்தமாக பிடிக்காது. ஒர்க்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒர்க்கை யாராவது பிரேக் பண்ணுற மாதிரி இல்லை ஒர்க்கை யாராவது சொதப்புற மாதிரி பண்ணால் பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய சொல்கிறான். நீ நியூவாக ஒர்க்குக்கு வந்துருக்க, உன் ஒர்க்கில் நீ கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே மேனேஜருக்கு நடந்த அதே மூமெண்ட்டு தான் உனக்கும் நடக்கும். இவரையாவது சும்மா அப்படி வேலையை விட்டு ஃபயர் பண்ணி தான் தூக்குனாரு. நம்மளெல்லாம் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாருன்னே தெரியாது. அதனால ஒர்க்குக்கு வந்தோமா, ஒர்க்கை செஞ்சோமா, சேலரியை வாங்கினோமான்னு இரு, தேவையில்லாமல் எந்த ப்ராப்ளம் இருக்குது, நீ என்றாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்க அங்கேருந்து போனோம். என்ன நம்ம பாஸ் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ நம்ம ஜிமினா ஹாரி 3 பேருமே சேட்லேருந்தே செம ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரோட டேடுமே பிரதர்ஸ். டேயோட டேடு, ஜிமினோட டேடு, ஹாரியோட டேடு, 3 பேர் டேடுமே பிரதர்ஸுங்கிறதுனால சேட்லேருந்தே ஒன்றா இருக்கிறதும் இப்போ கம்பெனிஸுமே இவங்க 3 பேர் தான் ஒன்றா ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம டேட்டா ஏன்டா வந்தவகிட்டலாம் அவனை ஃபயர் பண்ணி தூக்கி தள்ளன அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டான். நானும் போனாப்பட்டுன்னு பட்டுட்டு இருந்தேன். அந்த ஃபைலை பாரு, நான் ரெடி பண்ண ஃபைலையே எவ்வளோ டேமேஜ் ஆக்கி எனக்கு டெண்டர் கிடைக்காத அளவுக்கு பண்ணியிருக்கேன் பாரு. நல்ல வேலை ஜிமினா லாஸ்ட்டு செகண்டில் ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணான், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்ட செம்ம காண்டா அப்படியே திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே நம்ம டேயோட கேரக்டர் இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக் சைடு போயிடுவோம். ஜொங்குக் ஒரு குட்டி ஹவுஸ், ரொம்ப ஒரு ஓல்டான ஹவுஸ், ரொம்ப டேமேஜான ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு குட்டி ஹவுஸில் தான் இருக்கார். அதாவது அவங்க பேரண்ட்ஸ் இந்த ஹவுஸ் பேரண்ட்ஸ் நம்ம ஜொங்குக்கு ஒரு 10 ஏஜ் இருக்க சொல்லி டெத் ஆகியிருப்பாங்க. அந்த 10 ஏஜ்லேருந்தே நம்ம ஜொங்குக்கு சிங்கிளாகவே தான் இருந்திருக்காரு அந்த ஹவுஸில். இந்த மாதிரி சிங்கிளாக இதுக்கு முன்னாடி நம்ம ஜொங்குக் கூட கிராண்ட்மா இருந்திருப்பாங்க. நம்ம ஜொங்குக் 10 ஏஜில் இருந்து ஒரு 15 ஏஜ் வரைக்கும் ஜொங்குக்கோட கிராண்ட்மா நம்ம ஜொங்குக்கு சேஃபாக பார்த்துருந்துருப்பாங்க. ஜொங்குக்கோட கிராண்ட்மாவும் டெத் ஆகியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜொங்குக் சிங்கிளாக அந்த பிளேஸில் இருக்கார். இப்போ நம்ம ஜொங்குக்கு 18 ஏஜ் ஆகிப்போச்சு. பார்ட் டைம் தான் ஸ்கூல் ஸ்டடியை என் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி என் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ ஸ்கூலுக்குள்ளே தான் நம்ம ஜொங்குக்கு வந்து செம்ம டயர்டில் பார்ட் டைம் ஜாப் பார்த்துருப்பார்ல, அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டில் டம் நேராக ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரானா அதில் 2-3 பர்சன்ஸ் வந்து நம்ம ஜொங்குக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவன், அவனுக்கு யாருமே இல்லை, அவன் ஒரு அனாதை மாதிரி, பேரண்ட்ஸ் இல்லாதவன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு புள்ளி பண்ணி ரேக் பண்ணி சிரிக்கிறானுவன். இந்த மாதிரி சிரித்தோம். ஜொங்குக்கு வந்து கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருந்தான்.
ஜங்குக்கு கோவம் ஹைப் ஆகுற அளவுக்கு ரொம்பவே ராங்கான வேர்ட்ல வச்சு பேசுனத கேட்டு ஜங்குக் காண்டாகி அந்த பர்சன்ஸ் 5 மெம்பர்ஸையும் சிங்கிள் மேனா அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிடுவாரு. என்ன திமிரு இருந்தா இந்த மாதிரி பேசுவாடா? எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியல. உனக்கு இந்த அளவுக்கு பேச்சா? அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அவ்வளோ வெறியும் அடித்து பிரித்து மேய்ஞ்சோம். இப்போ பிரின்ஸிபல் ரூமில் தான் பிரின்ஸிபலுக்கு வந்து ஜங்குக்கோட லைஃப்பில் நடந்த எல்லா மூமெண்ட்டுமே தெரியும். அதனால நம்ம ஜங்குக்கு ஒரு சப்போர்ட் பிரின்ஸிபல் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ பிரின்ஸிபல் ரூமுக்குள்ள அந்த 5 மெம்பர்ஸும் நம்ம ஜங்குக்கு நின்னோம். 5 மெம்பர்ஸையும் ஜங்குக்கு நம்ம பிரின்ஸிபல் செம்மையாக திட்டுறாரு. ரொம்ப பனிஷ் பண்ணுற மாதிரி திட்டுறாரு. பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி 6 மெம்பருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு 5 மெம்பர்ஸை கிளாஸ் ரூம் போங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாட்டு அப்படி திரும்புறாரா? இந்த மாதிரி திரும்பினா நம்ம ஜங்குக்கு அப்படி ஃப்ளோரை பட்டபடி நிற்கிறாரு. ஜங்குக் பிரின்ஸிபல்கிட்ட மட்டும்தான் ரெஸ்பெக்டாக நடந்துப்பார். மற்ற டீச்சர்ஸ் ஆர்ட்டெல்லாம் கிடையாது. இப்படி பிரின்ஸிபல் பாட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணபடி குனிச்சு நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்காத ஜங்குக் எதுக்காக இப்போ அந்த பசங்களை அப்படி அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க என் பேரண்ட்ஸ் வச்சு கிண்டல் பண்ணாங்க. நான் பேரண்ட்ஸ் இல்லாத பர்சன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு டேஸும் பிலீவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரொம்ப ஓவராகவே பேசிட்டாங்க. எனக்கு அதான் கோவம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் என்னோடய பேரண்ட்ஸும் டெத் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுவாரா? அந்த மாதிரி அழுதோம். பிரின்சிபல் அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி சரி க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணாத. இப்படிலாம் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் இழந்து ஃபைட் பண்ணுறது உனக்கு தான் பிறகு நல்லது கிடையாது. நீ ஸ்டடி என் பண்ணி காலேஜுக்கு போகணும். காலேஜ் என் பண்ணி ஒரு ஒர்க்குக்கு போகணும். உன் லைஃப் இந்த மாதிரி இந்த ரவுடி மாதிரி இருக்கிற இந்த இதுக்குள்ளே எண்டாகிடக்கூடாது. நீ இன்னும் டாப்பில் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பிரின்ஸிபல் வந்து நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி கிளாஸ் ரூம் போய் நீ ஃபைட்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரை என்ன சொன்னாலும் ஃபைட் பண்ணக்கூடாது, கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு அனுப்புவாரா? இந்த மாதிரி அனுப்புனா பிரின்ஸிபல் கிட்ட ரொம்ப ஒரு இன்னசென்ட் பயமாட்டியே ஃபுல்லாக க்ரை பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஜங்குக் பிரின்ஸிபல் ரூம் டான்னதோடே அப்படியே ஷார்ட் கலரை தூக்கி விட்டுட்டு செஸ்ஸு கிட்ட வரைக்கும் பட்டனை ஓப்பன் பண்ணி போட்டு இவர் வேற எப்போ பட்டாலும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்குள்ள என்றானா என்னடா பிரின்ஸிபல் கிளாஸ் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியலடா, மார்னிங்கே அவனும் ப்ராப்ளம், அப்புறம் பிரின்ஸிபல் ப்ராப்ளம். பிரின்ஸிபல் என்ன சொன்னாலும் தான் நீ அமைதியாக இருப்பிய. என்ன பண்ண? சைல்ட்லேருந்து எனக்கு சின்ன சின்னதாக ஹெல்ப் தேவைப்பட சொல்லலாம். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. பிரின்ஸிபல் மட்டும்தான் என்னை டேட் பொசிஷன்லேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்க சொல்ல அவருக்கு ரெஸ்பெக்ட் நான் கொடுத்து தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிகா பக்கத்தில் உட்காந்துருந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே கிளாஸ் ரூமுக்குள்ள இந்த 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த 5 மெம்பர்ஸும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் என்னடா அண்ணன் லுக்கு இங்கே மாற பார்வை வந்துச்சு. அப்போ கொட்டுட்டு இப்போ அதிகமாகவே கொடுப்பேன். அதுவும் ஸ்கூல் விட்டு வெளியே வந்து அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த பசங்களை நம்ம ஜங்குக்கு மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டினா விடுறா, ஏற்கனவே நீ அடிச்ச அடியிலே அவனை பயந்துருப்பாங்க, இப்படி வர மிரட்டுத்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கோட லைஃப்பில் இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக் தான் இன்னைக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருக்காரு. பார்ட் டைம் ஜாபில் நம்ம சுகா ஜங்குக் 2 பேருமே பார்ட் டைம் ஜாப் ஒரு ஹோட்டலில் ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அதில் ஃபுட்டும் இருக்குது, காஃபியும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஃபுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க. ஃபுட் ஷாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. 10 ஆயிடுச்சு. 10 போல் தான் நம்ம சுகாவும் ஜங்குக்குமே பைக்கில் தான் வந்துட்டுருப்பாங்க. பைக்கில் பெட்ரோல் காலி. அதனால பைக் அப்படியே உருட்டுனபடியே பேசிக்கிட்டே வருவாங்களா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ ஆப்போசிட்டில் நம்மகிட்டே ஹாரி, ஜிமினா 3 பேருமே தான் காரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காரை ட்ரை பண்ணிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பைக்கை உருட்டிட்டு வர மூமெண்ட்லேயும் காரை அவங்க வேகமாக ட்ரை பண்ணிட்டு வர மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு நோட் பண்ணாமல் ஜங்குக்கோட பைக்கில் லைட்டாக தான் இடிப்பாங்க. இப்படி இடிச்சதுக்கு நம்ம ஜங்குக் பைக்கை விட்டுட்டு அப்படி நின்னாட்டே அப்படியே காரை நிப்பாட்டுறாரு. இந்த மாதிரி காரை நிப்பாட்டினா என்ன திமிருடா டேய், நான் என்ன வேகமாக பைக்கை ஓட்டிட்டாடா வந்தேன், ஓட்டிட்டு வந்துட்டாவாட்டி நீ ஒரு ரீசன் சொல்லலாம், உருட்டிட்டு வர பைக்கை இடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு வந்து டேயோட கார் முன்னாடி மிரர் இருக்கும்ல, ஃப்ரண்ட் சைடில் இருக்க மிரர், அந்த மிரரில் ஓங்கி தட்டுறாரு. ஏமாண்டா அது காருக்குள்ளே இருக்கிறது, காருக்குள்ளே ஏசி காட்டில் போனால் கண்ணு தெரியாதாடா, அந்த அளவுக்கா ஏசி இருக்குது, கதை வட்டாரடா, டோரை ஓப்பன் பண்ணுறா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பைக்கை தள்ளி விட்டுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கோம். பைக் வந்து விழுந்த வேகத்தில் நம்ம சுகாவும் பைக்கோடு சேர்ந்து விழுந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு
இப்படி நம்ம ஜங்குக் ஃபைட்டுக்கு போனோம். அந்த டோர ஹாரி இருப்பார்ல, அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு, "டேய் உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி ஹாரி கேட்பாரா, "டேய் நீ தான்டா கார டிரைவ் பண்ணிட்டு வந்தியா? வெளிய வாடா" அப்படிங்கிற மாரி ஹாரிய கூப்பிடவும், நம்மட்டு ஜிமினா ஹாரிக்கு பாடி கார்ட்ஸு ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேக் சைட் சீட்ல இருப்பாங்க. அந்த 4 மெம்பர்ஸும் நம்ம ஜங்குக் கூட ஃபைட் பண்ண, ஜங்குக் திட்டிட்டு இருக்கான்ல அதுக்காக ஜங்குக்க கண்ட்ரோல் பண்ண, அவங்க பேக் சைட்லேருந்து வெளிய வருவாங்களா, இனிமே வெளிய வந்தேன். என்ன திமிரு இடிக்கிறத இடிச்சுட்டு ஃபைட்டுக்கு வேற ஆளையாடா விடுற? உன்ன சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி ஹாரிய பாட்டு திட்டுறாரு. இந்த ஹோல் மூமெண்ட்டையும் வீமின் அந்த காருக்குள்ள இருந்தபடியே நோட் பண்றாங்க. கார டிரைவ் பண்ணிட்டு வந்தது நம்மட்டே திட்டு வாங்குறது ஹாரி. இந்த மாரி இருந்தோம். அந்த 4 மெம்பர்ஸும் நம்ம ஜங்குகிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணாத முதல்ல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்க மிரட்டுனா, எவ்வளவு திமிருடா! என்னடா 4 தடிமானுங்களா வந்துட்டா நான் பயந்துருவேனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்படி பேசின ஒரு பர்சனோட ஃபேஸ்லயே நம்ம ஜங்குக் பஞ்ச் பண்ணிருவாரு. இந்த மாரி பஞ்ச் பண்ணோம். இந்த மூமெண்ட்ட பார்த்துட்டு ஹாரி இப்படி டோருக்கு வெளிய எட்டி பார்த்து பேசிட்டு இருந்தவன், டோரையே ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்துருவான். "டேய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாரி என் பாடி கார்ட அடிப்ப" அப்படிங்கிற மாரி சொன்னான். "அவன மட்டும் இல்லடா உன்னையும் நான் விட மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட அடிச்சுட்டு, இன்னும் 3 மெம்பர்ஸும் நம்ம ஜங்குக்கு அடிச்ச மூமெண்ட்ட பார்த்துட்டு அடிக்க வந்தா, நம்ம ஜங்குக்கு அந்த 3 மெம்பர்ஸ் பாடி கார்ட்ஸையே அடிச்சு புடுவாரு. இந்த மாரி அடிச்சு போட்டுட்டு, கரெக்ட்டா ஹாரி கிட்ட வந்து ஹாரியோட ஹேண்ட்ஸ புடிச்சு இறுக்கி வளைப்பாரா, இந்த மாரி வளைச்சா, இப்பதான் அந்த கார் டோர ஓப்பன் பண்ணிட்டு நம்மட்ட வெளியே வராரு. இந்த சைடு கார் டோர் வழியா டேய் வந்தா, அந்த சைடு டோர் வெளிய நம்ம ஜிமினா வராரு. இப்படி 2 பேருமே வெளிய என்றானா, "டேய் மச்சான் பாத்தியாடா என்ன இந்த மாரி புடிச்சு லாக் பண்ணிட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், கார ஓட்டிட்டு வந்தா கண்ணு தெரியாதாடா? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டா, சாரி கேட்கறத விட்டு என்ன பாடி கார்ட்ஸ விட்டு பயமுறுத்துறியா? இப்போ உன்னையும் அடிப்பேன், மச்சான்னு சொன்னேன்ல அவனையும் அடிப்பேன் அப்படிங்கிற மாரி, நம்ம ஹாரிய அடிக்கிறதுக்கு அப்படி பஞ்ச் பண்ணதுக்கு ஹேண்ட்ஸ கொண்டு வராரா, அந்த ஹேண்ட்ஸ நம்மட்ட கிரிப்பா புடிச்சு, ஹாரி கிட்டேருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்றாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணா, நம்ம ஜங்குக்கு இன்னும் காண்டாகி என்ன திமிருடா அப்படிங்கிற மாரி, டேய் அடிக்க போவாரா, இந்த மாரி அடிக்க போனா, இப்போ ரொம்ப பெரிய ஃபைட் ஆயிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்க வந்து நம்ம சுகா கண்ட்ரோல் பண்றாரு. இங்க பாருங்க தேவையில்லாம ஃபைட் பண்ணாதீங்க. இது நைட்டு டைம் தேவையில்லாம ஃபைட் பண்ணாதீங்க. நாங்க தான் தெரியாம வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னா, "டேய் அவன் தான்டா வந்து இடிச்சான்" அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட நம்ம ஜங்குக் காட்டுனா, "ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாத. ஏன் எல்லார்கிட்டயும் ஃபைட் பண்ற? முதல்ல பைக் எடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக் அப்படியே அங்கருந்து புஷ் பண்ணி இழுக்குறாரு. இழுத்து சுகாவும் இப்ப அந்த பைக் எடுக்குறாரு. "என் கூட ஒழுங்கா வா. அங்க எங்க பாக்குற" அப்படிங்கிற மாரி சொன்னா, நம்ம ஜங்குக் நம்மட்ட ஜிமினா, ஹாரி அடிச்சு போட்ட அந்த 4 பாடி கார்ட்ஸ பார்த்து செம்மையா மொறைக்கிறாரு. இவ்வளோ பேரையும் மொறச்சிட்டு அப்படி போக சொல்லக்கூட திரும்பி பார்த்து, டேய் எத்தான் பயங்கரமா மொறைக்கிறாரு. இந்த மாரி மொறச்சிட்டு போற நம்ம ஜங்குக்கு நம்ம டேய் பார்த்து சிரிக்கிறாரு. வாவ்! நைஸ் அப்படிங்கிற மாரி சொல்வாரா, என் ஹேண்ட்ஸ புடிச்சு இறுக்கி வளைச்சுட்டான். உனக்கு நைஸாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி கேட்டோம். இல்லடா, எனக்கும் லைஃப்ல ஒரு பார்ட்னர் வேணும்ல. நானும் ஏஜ் ஆயிருச்சு. நான் கூட திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்தபடி ஒரு பெர்சன்ட் சிக்கலையேன்ட்டு. எனக்கு என்ன மாதிரி வேணும்னு திங்க் பண்ணனோ, அத இப்ப மொத்தமா பாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு என்னோட லைஃப் பார்ட்னர் எந்த மாதிரி இருக்கணும்னு நான் திங்க் பண்ணி டிசைட் பண்ணனோ, அந்த பெர்சன்ட்ட என் கண்ணு முன்னயே பாத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. டேய் இப்படி சொல்றது கேட்டு ஹாரியும் ஜிமினாவும் ஷாக் ஆகி, "என்னடா சொல்ற? யாரடா சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், நம்ம டேய் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ நம்ம ஜங்குக்கு பிடிச்சு அடிக்க போ சொல்ல, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ பிடிச்சிட்டு இறுக்கிருப்பார்ல, அதுக்கு நம்ம ஜங்குக்கு அடிக்க வந்துருப்பார்ல, அப்போ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பார்ல, அந்த மூமெண்ட்ட திங்க் பண்ணிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ்க்கு கிஸ் பண்ணி, "கண்டிப்பா பேபி, இந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நல்ல தில் இருக்கு. துணிச்சல் உனக்கு அதிகமாவே இருக்கு. இவ்ளோ துணிச்சலா, இவ்ளோ ரூடா, அரகன்ட்டா இருக்கிற உன்னோட அந்த ரூடான கேரக்டர இந்த டே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி எனக்குன்னு எடுத்துப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னா, நம்ம ஹரிடா, "டேய் மச்சான் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடா? அவன் எத்தன மெம்பர்ஸ அடிச்சு போட்டுருக்கான் பாரு. ஆ 4 மெம்பர்ஸ அடிச்சு போட்டுருக்கான்டா. நீ என்னன்னா அவன போய் லவ் பண்ணுவேன், மேரேஜ் பண்ணுவேன்ங்கிற." ஒரு இன்னசென்ட்டான பர்சன்ட்ட மேரேஜ் பண்ணி, அது ஒரு ஒரு மாதிரி சாஃப்ட்டான லைஃபா போகும்டா. அதுவே இந்த மாரி ஒரு ரூடான பர்சன்ட்ட மேரேஜ் பண்ணேன்னு வச்சுக்கங்க, லைஃபும் ரூடா இருக்கும், ரொமான்ஸும் ரூடா இருக்கும், எல்லாமே ரூடா தான் இருக்கும். நானும் ரூடு, அவனும் ரூடு, அப்ப எல்லாம் ரூடா தானே இருக்கும். அப்புறம் இந்த மாரி துரு துருன்னு பேசிட்டு ஃபைட் பண்ற அந்த பர்சன்ட்ட அப்படியே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி, இந்த டேக்கேன்னு எடுத்துப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்வாரா?
ஆ பார்த்த உடனே லவ்வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ஆமாண்டா ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படிங்கிற மாதிரி, பார்த்த உடனே எனக்கு லவ்டானுங்கிற மாதிரி நம்மட்டே சொல்லிட்டு, அவன் யார் என்னங்கிறது எனக்கு ஃபுல்லாக தெரியணும் ஹாரி, எனக்கு ஹேண்ட்ஸு சரியில்லடா, சரி நீ லீவ் எடுத்துக்கோ ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளே ஹோல் இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் அப்படியே நம்ம பாய்ஸஸே பேக் சைடு சீட்டில் போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்ம டேயோட கம்பெனியை காட்டினோம். டே எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேரையும் பிடிச்சி தீட்டிட்டு இருக்காரு, என்னடா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வார கோட்டுக்கு அவ்வளோ பேரையுமே அப்படியே உங்கள் ஒர்க்கே இல்லைங்கிற மாதிரி கிழிச்சி கொடுத்துடணும் போல தோணுது, ஃபயர் பண்ணி விட்டுறணும் போல தோணுது, ஃபைலெல்லாம் பார்க்க சொல்ல என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைலெல்லாம் தூக்கி வீசுறாரு, என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இது கீம் ப்ரூஃப் ஆஃப் கம்பெனி, எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பயங்கரமாக கட்டி திட்டிக்கிட்டு இருந்தா. அந்த பிளேஸ்க்குள்ளே ஜிமினா என்ட்ராகிறத பார்த்துட்டு, ஒழுங்க ஒர்க்கை ஈவினிங்குள்ளே எனக்கு ஃபைலை ரெடி பண்ணி கொடுக்கல, உங்கள் 3 மெம்பர்ஸ்க்கும் ஒர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பாட்டு அப்படியே திரும்பிட்டு, என்னடா இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆ கிடச்சிடுச்சு, அவனோட நேம் ஜங்குக், அவனுக்கு யாருமே கிடையாது. என்ன? ஆமாம், பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, அவன் சிங்கிள் தான், பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டான், அவன் ஸ்கூல் ஸ்டடி என் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டடி என் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஷாக்கானா. டெய்மே அதே ஷாக்கில் ஸ்கூல் படிக்கிறானா, அவன் லுக்குக்கும் அவன் நடந்துக்கிற மூமெண்ட்டையும் பார்க்க சொல்ல அவனுக்கு ஏதோ 25 ஏஜுக்கு மேலே இருக்கும்னு நினச்சேனடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டேன். நானுமே அவன் இருக்கிற லுக்குக்கும் அவன் பேசுகிறது ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு 25 28க்கு மேலே இருக்குன்னு தாண்டா நினச்சோம், ஆனால் அவனுக்கு வெறும் 18 80 தாண்டா ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் ஸ்கூலில் அவனோட பிரின்சிபல் தான் ஜங்குக்கு குட்டியாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிரின்சிபலோட சப்போர்ட்டில் தான் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஜிமினா சொல்கிறாரு. இப்போ என்னடா ஸ்கூல் பையன்னு சொல்லிக்கிட்டு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டான். ஸ்கூல் பையனாக இருந்தான்னா, காலேஜ் பையனாக இருந்தால், இல்லாட்டி ஒர்க் பண்ணுற பசண்டாக இருந்தால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் தான் வேணும், என்னை தவிர அவன் வேறு எங்கேயும் மூவ் ஆன் ஆகவே கூடாது, மூவ் ஆன் ஆகையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்கறதுக்காக நேராக ஜங்குக்கு எந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு டே ஜிமினா அப்புறம் நம்ம ஹாரி டேயோட பாடிகார்ட்ஸ் இப்போ வேறு மெம்பர்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஜங்குக்கோட ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிறாங்க. இந்த மாதிரி என்ன இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம சுகாக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வருவாரா. இந்த மாதிரி வந்தேன் ஜங்குக் ஸ்மைல் பண்ணுற மூமெண்ட்டை டே எப்படின்னா பார்க்குறாரு. வாவ், கோவப்பட சொல்ல அப்படி இருக்கான், ஸ்மைல் பண்ண சொல்ல பன்னி மாதிரியும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முழுக்க நம்ம ஜங்குக்கு அப்படி ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஜங்குக்கை ஒரு கேர்ள் டைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிக்கவும் ஜங்குக்கும் ஷாக்கு, டேயும் ஷாக்கு, 2 பேருமே ஷாக்கானா நம்ம ஜங்குக்கு தான் ஏன் இவ்வளோ வேகமாக பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளை என்னை பிடிச்சி தள்ளி விட்டா பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டா உன்னை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொன்னால் அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளில் அந்த ஹக் பண்ணியிருக்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணுவாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு கேர்ள் ஹக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு காண்ட் ஆயிடுச்சு, செம்ம கோவமாகறாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி பிடிச்ச மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம டே செம்மையாக ஜெலஸ் ஆகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினாவும் ஹாரியை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு நார்மலாக நம்ம ஷோகிட்ட பேசிகிட்டே பார்ட் டைம் ஜாப் போக்குற பிளேஸ்க்கு போகிறாரு. டேயுமே அதே பிளேஸில் ஜங்குக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறானுங்கிறத ஜங்குக்கே தெரியாமல் ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கு நல்லா ஸ்மைல் பண்ணப்படி ஒர்க் பண்ணுறாரு. தேவையில்லாமல் யாராவது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் அவரோட கோவத்தை எப்படி காட்டணுமோ அப்படி சிறப்பாக காட்டவும் செய்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டும் ஜங்குக்கோட அந்த குட்டி ஹவுஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கோட அந்த ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிடுச்சு. எல்லாமே ட்ரூடாங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படி நம்ம டே ஜிமினா ஹாரி 3 பேரும் ஹவுஸ்க்கு என்றான்னா 3 பேரோட டேடுமே என்னடா கம்பெனி ஒர்க் பார்க்காம காலேஜ் ஸ்கூலு அப்புறம் ஒர்க் பார்க்குற அந்த ஃபுட் ஷாப் நேம் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய பிளேஸ் ஜங்குக்கு எங்கெல்லாம் போயிருப்பார் அவ்வளோ பிளேஸையும் சொல்கிறாங்க. ஏன்னா பாடி ஆர்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை மட்டுமே டேடுக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா இப்போ நம்ம டேடம்
பாடி கார்ட்ஸ் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வச்சுருக்கீங்களா, இல்லை நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு சொல்லதுக்கு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டேன். டேயோட டேடு தான் இந்த அளவுக்கு கோவமாக பேசுகிற வேலை வச்சு கட்டுட்டேன். இப்போ என்ன கேட்டானுங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி உன்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஒர்க்கு டயத்தில் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் எதுக்கு அந்த பிளேஸ்க்கு போனீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்னடா மச்சான் டக்குன்னு உளறிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோ நம்ம ஹாரி இப்படி நோட் பண்ணோம். நம்ம டேயோட பேரண்ட்ஸ், ஹாரியோட பேரண்ட்ஸ், ஜிமினாவோட பேரண்ட்ஸ் 3 பேருமே ஷாக் ஆகி, டேய் உனக்கு ஒரு பர்சன்ட்டை பிடிச்சிருக்கானுங்கிற மாதிரி அவங்க ஷாக் ஆனா, ஆமாம் எனக்கு ஒரு பைசன்டா பிடிச்சிருக்கு, அவன்டா என்ன பண்ணுறான்ங்கிறது செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிளேஸ்க்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், அவன்டா இந்த ஹவுஸுக்கு என் ஒய்ஃபாகவும் வருவான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பேசுறதுக்கிட்டு டேயோட மாம்டா, டேமா நீ என்ன மாதிரி டேடுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மேரேஜ் பண்ணுன்னு சொன்னேன், எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குனுங்க, அதுக்கப்புறமா ப்ராப்ளம் பண்ணுவேன்னா